உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பினை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் மாண்பினை காப்போம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். நாளும் நம் நகரங்கள் இயங்க நள்ளிரவு புயல், மழை, வெள்ளம் என எந்நேரமும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களுடைய மாண்பினை நமது அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் 4 ஆண்டுகளில் அவர்களுக்கான நாம் நிறைவேற்றியுள்ள பல நலத்திட்ட உதவிகளோடு அவர்களுடைய மற்ற நியாயமான கோரிக்கைகளையும் பரிசீலித்து தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை, தூய்மை பணியாளர்களுடைய குடும்பத்தினருக்கு சுயதொழில் உதவி, தூய்மை பணியாளர்களுடைய நலவாழ்விற்காக ரூபாய் 10 லட்சம் காப்பீடு, தூய்மை பணியாளர்களுடைய அவர்களை வசிப்பதற்காக 20,000 கிட்டத்தட்ட மொத்தமாக தமிழகம் முழுக்க 30,000 வீடுகள் மற்றும் குடியிருப்புகள் பணியின் போது ஒருவேளை இறக்க நேரிட்டால் ரூபாய் 10 லட்சம் நிவாரண நிதி, தூய்மை பணியாளர்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான தனி திட்டம் முதலிய உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்த உள்ளோம் என்றும் இது என்றும் உங்களுக்காக நிற்கும் எளியோனின் அரசு என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதாவது சமீப காலமாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து தற்போது முதலமைச்சர் அவர்கள் நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர்களுக்கு என்று பல்வேறு சலுகைகளையும் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தனது எக்ஸ் பக்கத்தில் அது குறித்து முதலமைச்சர்கள் தெரிவிக்கும் பொழுது இது என்றும் உங்களுக்காக நிற்கும் எளியோரின் அரசு என்று தற்போது முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அறிவித்த, அதாவது கிராமப்புறங்களில் 30,000 வீடுகள், அதே போல நகர்ப்புறங்களில் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தல், மேலும் அவர்களுக்கு காப்பீடாக 10 லட்சம் உள்ளிட்ட இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பல்வேறு சலுகை திட்டங்களை முதலமைச்சர்கள் வரிசைப்படுத்தி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை அறிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களின் மாண்பு காப்போம் என்று பதிவிட்டுள்ளார். தொடர்பான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.